ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீவிங்ஸ். இன்றைக்கி நம்ம 50 அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் வெக்காபுலரி பார்க்க போகிறோம். என்னென்ன வேர்ட்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வசீகரம், allure. The allure of the city lights drew him closer. நகர விளக்குகளின் வசீகரம் அவரை நெருங்கி வந்தது. மீறல், breach. The company was fined for a breach of contract. அந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை மீறியதற்காக அபராதம் விதிக்கப்பட்டது. ஒத்திசைவு, coherent. His speech was clear and coherent. அவருடைய பேச்சு தெளிவாகவும் ஒத்திசைவாகவும் இருந்தது, அதற்கு ஏற்ற மாதிரியும் இருந்தது. பெறப்பட்டவை, derive. Many English words derive from Latin. நிறைய ஆங்கில வார்த்தைகள் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டவை. ஒப்புதல் அல்லது ஆதரவு, endorse. Several celebrities endorse this brand. நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த பிராண்டுக்கு ஆதரவு தருகிறார்கள், ஒப்புதல் தந்தனர். பலவீனம், fragility. The fragility of the glass made it hard to transport. அந்த கண்ணாடியின் உடையக்கூடிய தன்மை போக்குவரத்திற்கு கடினமாக இருந்தது. தடை, hurdle. Lack of funds was the main hurdle in the project. நிதி பற்றாக்குறை இந்த திட்டத்திற்கு முக்கிய தடையாக இருந்தது. தவிர்க்க முடியாதது. Inevitable. Death is inevitable for every living being. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் மரணம் தவிர்க்க முடியாதது. அலட்சியம், negligent. The driver was punished for his negligent behavior. அந்த ஓட்டுநரின் அலட்சிய போக்கினால் அவர் தண்டிக்கப்பட்டார். குறைக்க, abate. The storm finally abated after 2 hours. அந்த புயல் 2 மணி நேரத்திற்கு பிறகு குறைந்தது. தவறு, blunder. Forgetting his passport was a major blunder. அவர் பாஸ்போர்ட்டை மறந்தது மிகப்பெரிய தவறு. நம்பகமான, credible. The witness gave a credible account of the event. அந்த சாட்சி அந்த நிகழ்வின் நம்பகமான கணக்கை கொடுத்தது. நனைதல், drench. The heavy rains drenched the players. அந்த கனமழையில் வீரர்கள் நனைந்தார்கள். வெளிப்படையான, explicit. The teacher gave explicit instruction for the exam. அந்த எக்ஸாமுக்குரிய வெளிப்படையான தெளிவான விளக்கங்களை ஆசிரியர் கூறினார். விரோதம், hostility. There was open hostility between the two groups. அந்த இரண்டு குழுவுக்கிடையே பெரிய விரோதம் இருந்தது. மேம்படுத்து, improvise. The actor had to improvise due to a technical issue. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த நடிகர் தன்னை மேம்படுத்தி கொண்டார். இழிவான, notorious. The area is notorious for illegal activities. அந்த பகுதி சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்றது, இழிவான செயல்களுக்கு பெயர் பெற்றது. தூண்டும், provoke. His rude words provoked a strong reaction. அவனுடைய கடினமான வார்த்தைகள் அவனுடைய வலுவான எதிர்வினையை தூண்டின. தழுவு, adapt. He quickly adapted to the new environment. அவன் சீக்கிரமாகவே புதிய சூழ்நிலையை தழுவிக்கொண்டான். தற்பெருமை,
போஸ்ட், he always boast about his wealth. அவன் எப்பொழுதும் தனது செல்வத்தை பற்றி பெருமையாக பேசிக்கொள்வான். கவனத்தை கவர்கிற, conspicuous, her red dress was conspicuous in the crowd. அந்த கூட்டத்திலே அவளுடைய சிவப்பு ஆடை எல்லோரு கவனத்தையும் கவர்ந்தது. கெட்டுவிடும், கெட்டுவிடும். deteriorate, his health deteriorated due to poor diet. அவனுடைய மோசமான உணவு பழக்க வழக்கங்களால் அவனுடைய உடல்நிலை கெட்டுவிட்டது. தப்பிச்செல், allude, the thief managed to elude the police. அந்த திருடன் போலீசாரிடமிருந்து தப்பிச் சென்றான். அற்பமான, frivolous, he spent money on frivolous purchases. அவன் தேவையில்லாமல் பணத்தை அற்பமான பர்ச்சேஸ்க்காக செலவிட்டான். பணைய கைதி, hostage, the rebels kept the tourists as hostage. அந்த கிளர்ச்சியாளர்கள் டூரிஸ்டர்களை பணைய கைதிகளாக பிடித்து வைத்தனர். துணிச்சலான, intrepid, the intrepid reporter went into the war zone. அந்த துணிச்சலான பத்திரிகையாளர் போர் நடக்கும் இடத்திற்கு சென்றார். சட்டப்படியான, legitimate, the company runs a legitimate business. அந்த கம்பெனி சட்டப்பூர்வமான வியாபாரத்தை தொடங்கியது. தற்பெருமை, vanity, his vanity stopped him from accepting help. அவருடைய தற்பெருமை அவரது உதவியை ஏற்றுக்கொள்வதை தடுத்தது. திருத்தம், amend, the government decided to amend the law. இந்த அரசாங்கம் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர முடிவு செய்தது. தைரியமான, bold, she made a bold decision to start her own business. அவள் எடுத்த தைரியமான முடிவு அவளுடைய புதிய வியாபாரத்திற்கு வழிவகுத்தது. ஒருமித்த கருத்து, consensus, the committee reached a consensus on the new plan. இந்த கமிட்டி புதிய திட்டத்திற்கு ஒருமித்த கருத்து தெரிவித்தது. அழிக்கும், devastate, the earthquake devastated the entire village. அந்த பூகம்பம் அந்த முழு கிராமத்தையும் அழித்தது. தாங்கு, endure, she had to endure a lot of pain during her recovery. அவள் குணமடையும் போது நிறைய வலிகளை தாங்க வேண்டியிருந்தது. உராய்வு, friction, there was friction between the two groups. அந்த இரண்டு குழுக்களுக்கிடையே உராய்வு ஏற்பட்டது, சண்டை ஏற்பட்டது. மனிதாபிமானம் உள்ள, human, the human treatment of animals is important. விலங்குகளை மனிதாபிமானத்துடன் நடத்துவது மிக முக்கியம். ஊடுருவி அல்லது கூப்பிடாமல் வா. intrude, reporters should not intrude on private lives. பத்திரிகையாளர்கள் எங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊடுருவக்கூடாது. சட்டபூர்வமான, உண்மையான. legit, the website sells legit products only. அந்த வெப்சைட் உண்மையான பொருட்களை மட்டுமே விற்பனை செய்கின்றன. ஆசைப்படு, aspire, she aspires to become a doctor one day. அவள் ஒரு நாள் டாக்டராக ஆசைப்படுகிறாள். வீரம், bravery, the soldier was awarded for his bravery. அந்த வீரருக்கு அவர் வீரத்துக்கான விருது வழங்கப்பட்டது. கட்டாயப்படுத்து,
கம்பல். சர்க்கம்டன்ஸ் கம்பல்டு ஹிம் டு அக்செப்ட் த ஜாப். அவனுடைய சூழ்நிலைகள் அவனுடைய வேலையை ஏற்றுக்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தின. வெளிப்படுத்து. டிஸ்க்ளோஸ். த கம்பெனி ரெஃப்யூஸ்டு டு டிஸ்க்ளோஸ் ஃபினான்சியல் டீடைல்ஸ். அந்த நிறுவனம் அவங்களுடைய நிதி நிலையை பற்றி தெரிவிக்க மறுத்தது. நித்தியமான. எட்டர்னல். லவ் அண்ட் கைண்ட்னஸ் ஆர் எட்டர்னல் வேல்யூஸ். அன்பும் இரக்கமும் மிக முக்கியமான மதிப்புகள். பகை. feud. A long family feud finally ended with reconciliation. நீண்ட குடும்ப சண்டை இறுதியில் சமரசத்தில் முடிந்தது. அவசரம். haste. He left in haste and forgot his phone. அவன் அவசரமாக செல்லும்போது ஃபோனை மறந்துவிட்டான். எல்லையற்ற. infinite. The universe seems infinite to us. அந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லையற்றதாக தெரிகிறது. இது உங்களுக்குரிய ஹோம்ஒர்க்கு. அவசரம், ஒருமித்த கருத்து, நம்பகமான. இதுக்குரிய வேர்டு என்ன, சென்டென்ஸ் என்ன, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அட்வான்ஸ்டு வெக்காபுலரி. இது நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட இங்கிலீஷ் அடுத்த லெவலுக்கு போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.